ஐயோ பாலையாரோ திருடிட்டாங்க. யாரு இது? குழந்தைகளே, நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? இது ஒரு பெரிய மிஸ்டரி. பாப்பா பூனை அழுது கொண்டு இருக்கிறது. அவளையப்பால் முழுக்க காணாமல் போய்விட்டது. அம்மா பூனை மிகவும் கவலையாக இருக்கிறாள். என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாள். குழந்தைகளே, யாரு எடுத்திருப்பாங்க? நம்ம மங்கி டீடி வந்துட்டான். அவன் ஒரு டிடெக்டிவ். இங்க பாருங்க, பால் சொட்டுகள் இருக்கே, அது எங்கே போகுது? இந்த பாத அடிகள் யாருடையது? நீங்க கெஸ் பண்ணுங்க. சரி, இப்போ நமக்கு 3 சந்தேகங்கள். நாரிதானா, கல்தானா அல்லது ஆடுதானா? 3, 2, 1, 2, 1 உங்க ஆன்சர் சொல்லுங்க. ஏதோ புல்ல செய்து யாரோ ஒளிந்து இருக்காங்க போல. இங்க பாருங்க, இலைகளில் பால் தடங்கள். இது ஒரு பெரிய கிலோ. அடடா, நான் இருக்கே, அதுவே திருடந்தானா? இல்லை இல்லை, அது பயந்து நின்று கொண்டிருக்கிறது. அது தவறு செய்யல. மங்கி டீடி இன்னொரு கிலோ கண்டுபிடிக்க பால்வடி காட்டுது. அது காடு உள்ளே போகுது. இதுதான் கடைசி கிலோ. அந்த மரத்துக்கு பின்ன யாரும் இருக்காங்க. திங்கபடியா அது பயந்து நின்று கொண்டிருக்கிறது. அது தவறு செய்யல. மங்கி டீடு இன்னொரு கிலோ கண்டுபிடிச்சா பால்வரி காட்டுது. அது காடு உள்ளே போகுது. இதுதான் கடைசி கிலோ. அந்த மரத்துக்கு பின்னால் யாரோ இருக்காங்க. நீங்க ரெடியா? போகிறா, ஓடி விடுங்க, ஓடி விடியா. போலீஸ் வந்துட்டாங்க, மணிய பிடிச்சுட்டாங்க. மன்னன் தவறை ஒத்துக்கிட்டு தான் ஆள் மீண்டும் பாப்பா பூனைக்கு கிடைத்தது. அவள் மிகவும் சந்தோஷம். நரி மன்னிப்பு கேட்டா. இனி நான் திருட மாட்டேன்னு சொன்னா. அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.